எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் போர் 3வது நாள். மகாபாரத எபிசோட் 97 3வது நாள். இந்த 3வது நாள் சண்டையில 2வது நாள் சண்டையில பாண்டவர் பட கொஞ்சம் கைக்கு இதாக இருக்குது, டெவலப் ஆகுது இல்லையா. கொஞ்சம் என்ன பாண்டவர் கை ஓங்கிருக்கு. இதை பார்த்த உடனே கௌரவர் படையில் பீஷ்மருக்கு வந்து இதை விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால மறுநாள் வந்து என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருந்தது, என்னென்ன தப்பு இருந்தது, அதையெல்லாம் சரிப்பட்டு 3வது நாள் பீஷ்மர் வந்து படையை அமைக்கிறார். படையை அமைக்கிறது வந்து கருட வியூகத்தில் அமைக்கிறார். 3வது நாளில் கருட வியூகத்தை அமைச்சிட்டு அவரே தலைமை தாங்கி வர்றார் அந்த வியூகத்துக்கு. அந்த வியூகத்துக்கு முன்னாடி பீஷ்மர் வர்றார். பின்னாடி யாரும் உள்ள நுழைஞ்சி உடச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அதெல்லாம் போர் தந்திரங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதில் போர் தந்திரங்கள்ல எந்த வியூகத்துக்கு எந்த சைடில் ஆள் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்த அடைக்கணும், எந்தெந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும், இதெல்லாம் நன்னா தெரியும். அதெல்லாம் அந்த சண்டை பயிற்சி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வியூகெல்லாம் போட முடியும். இதில் வந்து இந்த வியூகத்தில் வந்து பின்னாடி வந்து யாராவது உள்ள நுழைஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பின்னாடி விரட்டினே வந்து இவாளோட வேகமாக வந்தாலும் படைக்கு உள்ள வந்துடலாம் இல்லையா. அதனால அந்த மாதிரி வந்தா அவளை தடுக்கிறதுக்கு துரியோதனன் பின்னாடி இருக்கான். துரியோதனன் பின்னாடியே வரான். 2வது நாள் 3வது சண்டையில நம்ம வீக் ஆகிடக்கூடாது. 2வது நாள் சண்டையோட அனுபவம் அதெல்லாம். 2வது நாள் சண்டையில் வந்த அனுபவத்தில் பீஷ்மர் இதை பண்ணுறார். 3வது நாள் சண்டைக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறார். 3வது நாள் சண்டையில் பாண்டவர்கள் என்ன பண்ணுறா, அர்த்தச்சந்திர வியூகம்னு ஒன்று. அர்த்தச்சந்திர வியூகம்னா பிறை மாதிரி, அப்படியே பிறை எப்படி இருக்கு அதே மாதிரியே 2 முனையிலேயே 2 பக்கம் தூக்கிட்டு இருக்கும், நடுவில் உள்ள ஒடுங்கி போயிருக்கும், உள்ள இறங்கி போயிருக்கும். அந்த வடிவில் வியூகம் அமைக்கிறா. இந்த 2 வியூகத்தோட 2 உச்சி இருக்கு பாருங்க. 2 உச்சியிலையும் பீஷ்மர் பீமன் ஒரு உச்சியிலையும் அர்ஜுனன் ஒரு உச்சியிலையும் இருக்கா. அர்ஜுனன் ஒரு உச்சியிலையும் பீமன் ஒரு உச்சியிலையும் இருந்து படையை நடத்துறா. அவளே தாக்கிட்டு போறா. இந்த மாடல் படைக்கு வேண்டி இல்லை, பின்னாடி ஆள் தேவையில்லை. ஏன்னா யாராவது வந்தா கூட அவள் அப்படியே சைட்ல தான் வலிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த படையை ஊடுருவ முடியாது. ஏன்னா போக 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 அது வளைஞ்சுட்டே போறது இல்லையா. அதனால அந்த மாதிரி அது அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சண்டையில வந்து அந்த மாதிரி வியூகங்கள் அமைக்கிறதுன்றதெல்லாம் இருக்கு. அதை பண்றா. அதை பண்ணிட்டு சண்டை போடுறா. சண்டை போடும்போது பீஷ்மர் வந்து தண்ணீர் இல்லாத ஒரு சண்டையை போடுறார். அவருடைய அந்த வேகத்தை காட்டுறார். முதல் நாள் தோற்றதா இல்லையா, அந்த வேகத்தை காட்டி சண்டை போடுறாரு. பாண்டவர்கள் வந்து எவ்வளவோ முயற்சி பண்றா அந்த அவளோட கருட வியூகத்தை உடைக்கிறதுக்கு. பாண்டவர்கள் எத்தனையோ ட்ரை பண்ணுவா, ஒன்றும் முடியாது. கருட வியூகம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா முதல்ல இவ தோற்றதுனால அதை பார்த்து தான் பண்ணியிருக்காரு இவர் பீஷ்மர். கௌரவர்கள் பாண்டவரோட பிரச்சந்திர வியூகத்தை அதை உடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. அதெல்லாம் தாக்கிட்டே இருக்கா. அவ என்ன பண்றா, முதல்ல அர்ஜுனனை தடுத்து அர்ஜுனனை அட்டாக் பண்றான். அர்ஜுனன் அவளை தடுக்கிறான். அர்ஜுனன் வந்து அவளை அந்த இவாளை தடுக்கிறான். வியூகத்தை உடைக்க வரவாளை தடுக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்றான், பெரிய படையோட சகுனி வராங்க. அதே நேரத்தில் மற்றொரு பெரும்படையோடு வந்த சகுனிய சாத்தியையும் அபிமன்யும் தடுக்கிறான். அவ 2 பேரும் அர்ஜுனனை தாக்கத்துக்கு வரும்போது அவளை தடுக்கிறா. சாத்தியையும் அபிமன்யுவும் தடுக்கிறா. சகுனியோட சாத்தியகின் தேர சகுனி உடைச்சிடறான். சகுனி கூட பெரிய வில்லாளி. இந்த பாரத போர்ல வரவா எல்லாருமே சண்டையை நம்ம பேரை சொல்லி சொல்றோமோ அவ எல்லாருமே பெரிய பெரிய வில்லாளிகள் தான். இன்னும் அது இல்லாத சாதாரண ஆள்கள் பேரெல்லாம் நம்ம சொல்லலை. அவள்லாம் எக்கச்சக்கமா இருக்கா. அதான் ஒரு அக்ரோனின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு அக்ரோனி 1,09,050 இது இல்லையா படைகள் இல்லையா. அப்போ எவ்வளோ பேர் இருப்பா, ஒரு சைடில் 11 அக்ரோனி, இன்னொரு சைடில் 7 அக்ரோனி, பாண்டவர் சைடில் 7 அக்ரோனி, துரியோதனன் சைடில் 11 அக்ரோனி சேனை. அப்போ எவ்வளோ பேர் இருப்பா, அதில் எத்தனை பேர் இருப்பா, அவ்வளோ பேர் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம முக்கியமான அதிவீரர்களால் பயங்கர இந்த சண்டை போடுறதுக்கு இதாக இருக்கா இல்லையா, அவளை மட்டும் தான் சொல்வோம். முக்கியமான மனுஷாலை மட்டும் தான் சொல்கிறோம் இந்த இடத்துல. இதில் சகுனியும் ஒரு சிறந்த போராளி, சிறந்த சண்டைக்காரன். சகுனியும் போர் புரியறதுல மிக சிறந்தவன். வில்ல வம்பு எல்லாம் யூஸ் பண்ணுறது அவனை மாதிரி ஒருத்தர் கிடையாது. அவன் வந்து என்ன பண்ணிடுறான், சாத்தியோட தேரையே உடைச்சிடுறான். சாத்தியோட தேரை உடைச்ச உடனே சாத்தியை என்ன பண்ணுவான், அபிமன்யு தேரில் போய் 2 பேரும் ஒரே தேர்ல இருந்துட்டு பானத்தை விடுவான். ஒரே தேர்ல இருந்து 2 விதமான பானங்கள் அதை விட அவன் எதிரி சமாளிக்க முடியாது, திண்டாடுவான். அது ஒரு டெக்னிக். அதை பண்றா அவ.
துரோணரும் இன்னொரு சைடில் துரோணரும் பீஷ்மரும் சேர்ந்து தர்மபுத்திரனை சிறைப்பிடிச்சிடணும் அப்படின்ட்டு போகிறான். தர்மபுத்திரனை எப்படியாவது இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடணும், அவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டோம்னா இந்த சண்டை நின்று போயிடும். அவளுக்கு மொத்தத்தில் இந்த சண்டை பிடிக்கல, இந்த சண்டையை நிறுத்தணும்னா தர்மபுத்திரனை இப்போ சிறைப்பிடிச்சிட்டோம்னா நின்றுடும். அது சரியா தப்பான்றதெல்லாம் யோசிக்கல, நியாயமா அநியாயமான்றதெல்லாம் யோசிக்கல. தர்மபுத்திரனை சிறைப்பிடிச்சிடணும்னு நினச்சிட்டு தர்மரை நோக்கி போகிறான் ரெண்டு பேரும். அவளுக்கு தர்மரை சிறைப்பிடிச்சிட்டோம்னா அந்த போர் முடிவுக்கு வந்துடுன்ற எண்ணம், அதனால போறா. ஆனா தர்மரை வந்து நோக்கி துரோணரும் பீஷ்மரும் போறான்றது தெரிஞ்ச உடனேயே என்ன பண்றான், சகாதேவன் போறான். சகாதேவன் நான் விட மாட்டேன், சகாதேவன் பெரிய வில்லாளி. அவன் வந்து நான் போய் எங்க அப்பா எங்க அண்ணனை காப்பாற்றுவேன், என் உயிரை எடுத்த அப்புறம் தான் அண்ணனை எதுவும் பண்ண முடியும், அதனால போய் அவன் போய் தர்மரை காத்துறான். சகாதேவன் போறதை பார்த்தாலே நகுலன் அங்கே வந்துடுறான். நகுலன் சகாதேவனும் சேர்ந்து அவன் ரெண்டு பேரும் திணற விடுறான். துரோணரையும் பீஷ்மரையும் அவளா எதுக்குறான். இது இந்த பக்கம் நடக்கிறது. எடுத்து அவகிட்ட சண்டை போட்டுருக்கா. இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து துரியோதனை எதுக்குறான். பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து துரியோதனை எடுத்தப்ப கடோத்கஜன் பண்ண சண்டை அப்பா இருக்கா இல்லையா, இதில் கடோத்கஜன் வந்து பீமனோட அப்பா தானே, அது தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த கதையை. கடோத்கஜன் வந்து இடும்பின்னு ஒருத்திய கல்யாணம் பண்ண பாருங்க காட்டில், இவன் பீமன் அவனோட புள்ள. அவனை நினைக்கிறான், நினைச்ச உடனே அவன் ஆபத்து நேரத்தில் கரெக்டாக வந்துடுவான். சண்டை இவாளுக்கு ஆபத்துன்ற நேரத்தில் கடவுள் நினைச்சா கடவுள் மாய வித்தைகள் நிறையா மாயாஜாலங்கள் தெரிஞ்சவன், அரக்கர் குலத்தை சேர்ந்தவன், நிறையா தெரிஞ்சவன். அவன் வந்துடுவான். அவனோட ஒய்ஃப் பத்மாவதிக்கு பேர். அவனோட புள்ள ஒருத்தருக்கான் பார்ப்பரிகன்னு. அந்த கதையை நான் அடுத்து சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுறா, இந்த கடவுள்கஜனோட லாபத்தை பார்த்து பீமனை திணறான். பீமனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, நம்ம பிள்ளை இப்படி ஒரு சண்டை போடுறானே அப்படின்னு. அவனை வந்து துரியோதனால ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் துரியோதனன் கிட்ட அவன் சண்டை போட்டு துரியோதனன் கிட்ட கடவுள்கஜன் சண்டை போட்டுருக்கும் போது பீமன் என்ன பண்ணுறான், ஒரு அம்பு விடுறான். ஒரு அம்பு விட்ட உடனே அந்த அம்பில் தேர்ல அந்த துரியோதனும் மயங்கி ஊத்துறான். அடிபட்டு அம்பில் அடிபட்டு மயங்கி போய்ந்தவொடனே அவனோட துரியோதனோட சாரதி ஒருத்தரான், பிரதிகாமின்னு பேர். அவன் பேர். இந்த பேர்லாம் எனக்கு வந்து அந்த ஞாபகம் வரும்போது சொன்னாதான் அது, அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சாரதி அந்த ஃப்ளோவில் வரணும். துரியோதனோட சாரதி பேர் பிரதிகாமின்னு பேர். அந்த பிரதிகாமி என்ன பண்ணிடுறான், இவனை காப்பாற்றி கொண்டு போயிடறான். அவன் பெரிய அதிரதன், அவனுக்கு நல்ல தேர் ஓட்டுறதுல வல்லவனவன். அவன் தான் அவனோட பர்மனன்ட் தேர் ஓட்டி. ராஜாக்களே அப்படி தான், அந்த மாதிரி தேர் ஓட்டி தான் வச்சுப்பா, எல்லாரையும் வச்சுக்க மாட்டான். சாதாரணமாக வந்து இருக்கிற தேர் ஓட்டி எல்லாம் இல்லை, தன்னை ஆபத்துன்னு இருக்கும்போது தன்னை காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய தேர் ஓட்டியை தான் தேர் ஓட்டுறதுக்கு வச்சுப்பா. ரதத்தை ஓட்டுறதுக்கு ஒரு ரதத்தை கொடுக்குறான்னா தன்னோட உயிரை அவங்க கையில் கொடுக்குறான்னு அர்த்தம். அவன் பாட்டுக்கு எங்கேயாலும் கொண்டு போய் ரதத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டான்னு இப்போ பகைவர்களுக்கு நடுவில் என்ன ஆகும், கொண்டுவா இல்லையா. ஆக இப்போ ராஜாவோட உயிர் யார்கிட்ட இருக்குன்னா அந்த சாரதி கிட்ட இருக்கு. அந்த சாரதி வந்து பிரதிகாமின்னு ஒருத்தம். அவன் என்ன பண்ணிடுறான், துரியோதனம் மயங்காட்சி ஊற்றிட்டானோடனே லாபகமாக தேரை திருப்பி இல்லை தேரை போர்க்களத்தை விட்டு வெளியில் கொண்டு போயிடறான். என்னன்னா துரியோதனன் வந்து மயங்கி ஊத்துட்டான்றது யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக எடுத்து போறான். ஆனா அதையே பார்த்துருந்த அந்த கௌரவ படம் இருக்கு பார்த்தீங்களா, துரியோதனே வெளியில போயிட்டான். அதை வந்து துரியோதனோட யுத்த காலத்துல இருந்து வெளியேட்டான்றதே எல்லாரும் தெரிஞ்சிட்ட உடனே அந்த அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுப்பேன். அவன் தெரியாம தான் கொண்டு போறான், ஆனா கண்டுபிடிச்சிடறான். துரியோதனம் இல்லைன்னு உடனே கௌரவப்பட சதறி ஓடுறது, கௌரவப்பட கண்டபடி ஓடுறது. அப்படி இப்படியும் கௌரவப்பட ஓட ஆரம்பிச்ச உடனே பீமன் இந்த கடவுளுக்கு என்ன சண்டை போட்டுருக்கா. பீமன் என்ன பண்றான், அந்த ஓடுற வாழையெல்லாம் துரத்தி கொள்றான். இந்த கௌரவ சேனை ஓடுற சேனையெல்லாம் துரத்தி கொள்றான். இவன் வெளியில கொண்டு போயிடுறான். ஆனா இது இந்த கௌரவ சேலை நடுங்கி ஓடுறதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் மயக்கம் தெளிஞ்சுடுறான். துரியோதனன் மயக்கம் தெளிஞ்ச உடனே என்ன கொண்டு இதுக்கு கூட்டு போ, சண்டை போர்க்களத்துக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சாரதி கிட்ட சொல்லுவோம். சாரதி கூட்டின்னு போவான், கம்பல் பண்ணுறதுனால கூட்டின்னு போன உடனே இவனுக்கு அந்த வெறுப்பு, இந்த மயங்கி விழுந்தது, இந்த இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் இல்லாத நேரத்தில் கௌரவப்பட சோர்ந்து ஓடுறது. நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் என்ன இவரையும் துரோணரையும் பீட் பண்ணியும் பார்த்து கேட்பான். நீங்களாம் ஒரு படைத்தலைவர்களா, உங்களுக்கு வந்து பாண்டவர்கள் மேலே ஒரு பாசம் ஜாஸ்தி. எப்பயுமே நீங்கள் பாண்டவர்களை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இல்லாட்டா பாண்டவர்களை நீங்கள் எவ்வளோ தட்டுருக்கலாம், எப்படியோ அந்த கடவுள்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் அடிச்சுக்கலாம். நீங்கள் அடிக்கலை, நீங்கள் அவளையெல்லாம் விட்டுட்டீங்க. நீங்கள் வேணும்னே கொஞ்சம் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் என் சைடில் இருக்கீங்க. அதை அப்பயே கர்ணன் சொன்னான், நான் கேட்கல அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுவான் துரியோதனன்.
துரியோதனன் கண்டபடி பேசணும்னே பீஷ்மர் சொல்லுவார், திருச்சிலே சொல்லுவார், நீ வந்து என்ன சொல்ற, இப்ப சொல்ற, உன்னால பாண்டவர்களை ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்றேன் பாரு, இப்ப உன்னால பாண்டவர்களை ஜெயிக்க முடியாது. அதனால நீ வந்து பாண்டவர்கள் கூட ஒத்து போன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், நீ தான் கேட்கல. நீ கேட்காத என்ன பண்ண, பாண்டவர்களோட சண்டை போட வேண்டாம்னு நான் சொன்னேன். அவளோட ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவன் கூட சமாதானமாக வந்துட்டு போன்னு சொன்னேன், நீ கேட்கல. அதனோட பலன் இன்னைக்கு இந்த சண்டை பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்னதான் பண்ணாலும் நாங்கள் தான் பண்ணாலும் என்ன பண்ண முடியும், அவளோட சண்டையை சமாளிக்க முடியுமா? முடியல. நானா ஒன்று, நான் எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன். நான் அஸ்தினாபுரத்தை காக்கணுன்ற அந்த சபதம் எடுத்துட்டு இருக்கேன். என் உயிர் உன்கிட்ட இந்த மோ சைடில் இருக்கும்போது தான் போகும் அப்படின்னு பீஷ்மர் சொல்லுவார். துரோணர் இவன் அந்த மாதிரி சொன்னோடனே அவன் முகத்தையே பார்க்க மாட்டார். துரியோதனன் முகத்தையே பார்க்க மாட்டார். எதுவே இருக்காத போடுவார். நாங்கள் என்ன எப்படி சண்டை போடணுமோ அதை நாங்கள் போட்டுக்கணும், இறந்துட்டு போயிடுவோன்னு இவன் போயிடுவான். இப்போ அந்த அந்த துரியோதனோட பேச்சில் வந்து பீஷ்மருக்கு ரொம்ப கோபமாயிடும். பயங்கர கோபம் வந்து என்ன பண்ணுறார் பீஷ்மர், சும்மா எரியிற கொல்லிக்கட்டில் அந்த மாதிரி சுற்றி சுற்றி வர்றார். எங்கே பார்த்தாலும் பீஷ்மராக தெரியாது. அந்த போர்க்காலத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் பீஷ்மர் இருக்கார். அவ்வளோ ஸ்பீடாக போகிறார், சர்ன்னு சுற்றுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே பயந்து போயிடுறா. இவாளும் பயப்படுறா, எல்லாரும் பயப்படுறா. எல்லாம் சுற்றி போய் அந்த பாண்ட சேனை கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் எடுக்கிறது. ஐயோ பீஷ்மர் வந்து ஆரம்பிச்சிட்டார், பீஷ்மரை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பீஷ்மர் இந்த மாதிரி பண்ணுறாரு, இவரை எப்படி சமாளிக்கிறது. பாண்டவர் சேனை கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. பாண்டவர் சேனை தைரியம் வந்து அது சதற ஆரம்பிக்கிறது. உடனே கிருஷ்ணனும் அஸ்வத்தாமனும் எவ்வளோ கட்டி எல்லாம் போய் எவ்வளவோ தடுக்கிறா, நிறுத்த பார்க்குறா, நிறுத்த முடியல. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ண, அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா நீ உடனே பீஷ்மரை போய் நிறுத்து, பீஷ்மரோட இந்த வேகத்தை நிறுத்தினாதான், இல்லைடா நம்ம படையெல்லாம் சின்னாபின்னம் ஆயிடுன்றார். உடனே பீஷ்மர்கிட்ட எடுத்துன்னு போ, தேரை ஓட்டின்னு போன்னு இவர் சொல்றார். கிருஷ்ணன் சொல்லுவான் இவர்கிட்ட, கிருஷ்ணன்கிட்ட சொல்லுவான் அர்ஜுனன், நீ போய் பீஷ்மர்கிட்ட கூட்டு போ, என் வண்டியை ஓட்டுன்னு போடுவான். போவான். இவன் போய் பீஷ்மர்கிட்ட போன உடனே பீஷ்மர் வருவார். அங்கே பீஷ்மர் இருப்பார். அங்கே பீஷ்மரை எதுக்கிறதுக்கு பீஷ்மர்கிட்ட போன உடனே பீஷ்மர்கிட்ட போவான். பீஷ்மர்கிட்ட போனால் பீஷ்மருடைய போகிறது அன்று தான் அர்ஜுனன் பார்த்தான். அர்ஜுனன் வந்து அன்னைக்கு தான் பீஷ்மரோட வேகத்தை பார்க்குறான். இப்படி கூட ஒரு மனுஷனால சண்டை போட முடியுமா அப்படின்றது அன்னைக்கு தான் பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான், தன்னோட பானத்தில் 3 பானத்தை எல்லாரையும் அவனை தடுக்கிறான். எல்லாரும் நடுவில் தடுக்கிறான், போகிறவாளை வழியில் திறக்கிறான். இவனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இவனுக்கு வந்து கர்ணன், துரோணர், பீஷ்மர், இவன் 3 பேர் தான் இவனுக்கு ஈக்குவலாக சண்டை போடுவான். மற்ற யாராலையும் முடியாது. இவன் சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் தள்ளிட்டு அவளெல்லாம் அப்படியே அந்த உடனே அம்புகள்லாம் நடுவில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு வில்லாலேயே ஒரு கோட்டை மாதிரி கட்டி வழியில் செவரு மாதிரி கட்டிட்டு வழி அமைச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவன் போயிடுறான், பீஷ்மர்கிட்ட போயிடுறான். பீஷ்மர்கிட்ட போய் பீஷ்மர் எதுவா ஒரு எதிர்பார்த்துட்டே வான்ட்டு கூப்பிட்டு அவனை இது பண்ணுவார். முதல் அம்பை வந்து பீஷ்மருக்கு சரணாகதி பாதத்தில் இது பண்ணுவான், நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு அம்பா போடுவான். அது பீஷ்மருக்கு தெரியும். அதாவது அந்த வில் வாழ்கிறவாளுக்கு தான் அது தெரியும், அந்த பானம் என்னன்னு, சொல்கிற வர பானமா இல்லை வணக்கம் பண்ணுற வர பானமான்னு. அது வேற வந்து பீஷ்மர் காலை தொட்டு சேவிச்சுட்டு போகும். அடுத்தது அர்ஜுனன் ஆரம்பிச்சிருவான். பீஷ்மர் பாட்டுக்கு பீஷ்மர் அம்பு விட்டுட்டு இருப்பார். பீஷ்மர் அம்பு எல்லாம் அவன் அனாவசியம் தடுப்பான். ஒரு 3 அம்பை ஒரே நேரத்தில் விட்டு 3 அம்பை விடுவான். அந்த விவர அடிக்கிறதுக்கு பீஷ்மரை அடிக்கிறதுக்கு பீஷ்மரை அடிச்சு 3 அம்பை விட்டு பீஷ்மரோட கையில் வில்ல உடைச்சிடும். மறுபடியும் வில்ல எடுக்கிற, மறுபடியும் உடைக்கிறான், மறுபடியும் வில்ல எடுக்கிற, மறுபடியும் உடைக்கிறான். அது மாதிரி நிறைய தரம் அவன் பீஷ்மரை வந்து வில்ல எடுக்கவே இல்லை. பீஷ்மர் அசந்து போறார். அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனன் இப்படிலாம் சண்டை போடுவார், சபாஷ் எல்லாம் போட்டுட்டு அவர்கிட்ட அவரை பாராட்டுறார். இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்துட்டு இருக்கான், துரியோதனன் பார்த்துட்டு இருக்கான். வயிறு அவனுக்கு இவர் என்ன இவர் அண்ணா சண்டை போடான்னு அவனை போய் பாராட்டுறாரு இவருன்னு. இவர் வந்து என்னன்னா, அர்ஜுனன் வந்து தன்னுடைய பேரன் ஒன்று. 2வது சண்டையில் நல்ல விவரம் தெரிஞ்ச சண்டைக்காரா யார் எதிரி நன்னா பண்ணா கூட சண்டையை நன்னா போட்டாலும் சந்தோஷப்படுவார். எதிரியா இருந்தால் கூட சண்டையை வந்து நல்லா லாபகமாக கரெக்டாக அந்த யுத்தியோட கரெக்டாக சண்டை போட்டாள்னா அவளை பார்த்து பெருமைப்படுவாள். என்ன சண்டை போடுறான்னு சொல்லுவா, பாராட்டுவா. அது மாதிரி பாராட்டுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், பீஷ்மர் வந்து 2 கையிலையும் அம்பு எடுக்கிறார். 2 கையிலையும் வில்லு எடுத்துட்டு
ஒரு கை வில்லால வந்து அர்ஜுனன் இருக்கிறதெல்லாம் தடுக்கிறார் அர்ஜுனோட படையெல்லாம். இன்னொரு கையால பாண்டவரோட படையை பூரா நாசம் பண்றார் பீஷ்மர். அர்ஜுனனையும் எழுத்துட்டே பாண்டவர் படைகளையும் நாசம் பண்றார். கண்ணனுக்கு கோபம் வந்துடுது. என்ன இவர் வந்து ரெண்டு கையில வில்ல எடுத்துட்டு ஒரு கையில இடது கையில இருக்க வில்லாலேயே அர்ஜுனனை சமாளிக்கிறார், வலது கையில பாண்டவர் படையெல்லாம் காலி பண்றார். இதை பார்த்துட்டு இவன் பேசாம கண்ணன் வந்து எவ்வளவு சொல்லுவார் கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா சண்டை போடு, நீ சரியில்லை, நீ சரியில்லை, சீக்கிரம் சண்டை போடு, பீஷ்மரை நீ வந்து பீஷ்மரை தடு, பீஷ்மரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணு, சிகண்டியை நான் கொண்டு வரேன், நீ பண்ணுன்னுவார். அடிப்பான். இவன் அடிச்சு பார்த்தா அதை மாதிரி வந்து இடது கையால் இருக்க வில்லாலே தாங்குவார், பானத்தாலேயே இடது கையில் இருக்க வில்லாலேயே அம்பு விட்டு அர்ஜுனனை தாங்கிட்டு வலது கையால எல்லாரையும் காலி பண்ணுவார். ரெண்டு கையிலையும் வில்லா, ரெண்டு கையில வில்லு ஆள்றதுன்றது பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் வர கலையே கிடையாது. அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த மேலே கற்றுக்க முடியாது. ரெண்டு கையாலையும் வில்லாடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கை தான், ஒரு கையால் வில்லே ஆள முடியாது. அதுவே வந்து ஒரு கையில் வில்லாடும் போதே உங்களுக்கு குறியெல்லாம் தவறாக எல்லாம் இருக்குது. ரெண்டு கையாலே வில்லாடுற சக்தி இருக்குன்னா அது பீஷ்மரால முடியும், அர்ஜுனனால முடியும், கர்ணனால முடியும், துரோணரால முடியும். அவ்வளோதான், வேற யாரும் அதை பண்ண முடியாது. அவர் என்ன பண்றார், தன்னுடைய மிகப்பெரிய சக்தியான ரெண்டு கையில வில்ல இருந்துட்டு ரெண்டு கையிலையும் ஆள்றார். ஒரு இடது கையில இருக்க வில்லாலேயே அர்ஜுனனை சமாளிக்கிறார். அர்ஜுனனை சமாளிச்சுட்டு வலது கையில இருக்க வில்ல பாண்டவர் படம் பூரா நாசம் பண்றாரு. இதை பார்த்த உடனே கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப வெறியாயிருது. கிருஷ்ணன் வந்து எவ்வளோ சொல்லுவார், அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான், நீ சீக்கிரம் பீஷ்மரோட இதை முடிவு கொண்டு வா, இது மாதிரி பண்ணாத, அவர் பாரு பாண்டவர் படையெல்லாம் காலியாது பாரு, காலியாது பாருன்னு. அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அவனால பொண்ணுமே பண்ண முடியல. ஆனா கிருஷ்ணன் என்ன நினைக்கிறார், இவன் வந்து அவர் வந்து பீஷ்மர் வந்து தன்னோட தாத்தா வயசானவர், நமக்கு ஆச்சாரியன் வேற, அவரை போய் எப்படி அடைக்கிறதுன்னு இவன் தயங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நீ இதை பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும், நானே போய் பீஷ்மரை கொண்டு வரேன்ட்டு இறங்கி சக்கரத்தை தூக்கிட்டு ஓடுவார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்கி ஓடின உடனே அர்ஜுனன் மேலே தாண்டி விட்டு அப்பு விட்டுட்டுதான் போச்சு, மோசம் போச்சு. கிருஷ்ணன் தன்னுடைய பிரதிஜையெல்லாம் விட்டுட்டான். கிருஷ்ணனே போய் நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு போறான். இது எங்க போய் முடியுமோ தெரியலையே, இதை விடக்கூடாதுட்டு இவன் என்ன பண்றான், வெள்ளையும் காண்டிபத்தையும் வச்சு காண்டிபத்தை தேர்ல வச்சுட்டு இறங்கி ஓடுறான் கிருஷ்ணனை தடுத்துட்டு. எப்பயுமே வில்லு இல்லைன்னா அடிக்க மாட்டான். இவன் கையில வில்ல வச்சுட்டு போறவனே விட்டுருந்தார் பீஷ்மர். அது வீரனுக்கு அழகு. வில்லு இல்லாத எதிர நிராயுதபாணியா இருக்கணும்னு அடிக்க மாட்டான். ஓடுவார் இவர், ஓடி போய் ஆனா கிருஷ்ணன் ஓடி வரதை பார்த்த உடனே பீஷ்மர் என்ன பண்ணுவார், கையை குப்பி வணங்குவார். தன்னுடைய வில்லையெல்லாம் வச்சுட்டு, நீ உங்க கையால் நான் சாகணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு நான் அதான் எதிர்பார்த்தேன், நீ என்னை கொண்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா, நீ வந்து எல்லாம் தெரிஞ்சுவோம், உங்க கையால் என்னோட சாவு வேணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன், நீ பண்ணு, நீ என் தலையை சீவிடு அப்படின்ட்டு தலையை கொஞ்சம் காட்டுவார் தலையை. இவர் கிருஷ்ணன் ஓடும்போது போய் இவன் தடுப்பான், தர்மர் தடுப்பான், அர்ஜுனன் தடுப்பான். நீ வந்து இப்போ சண்டையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்க, இந்த பிரதிஜை விஞ்சி நீ போய் சக்கரத்தை எடுத்து போய் நீ போய் சண்டை போடுறது நல்லா இருக்காது, அந்த பழிக்கு நான் ஆளாவேன், என்னால் நீ இது மாதிரி பண்ணிட்டாரு, வேண்டாம் நீ வா, நானே பார்த்துக்கிறேன், நானே அவரை இது பண்ணுறேன், நானே கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வருவான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து வரலாறு காணாத யுத்தம் பண்ணுறான். அர்ஜுனன் வந்து இந்த கிருஷ்ணனை கூட்டு வந்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு வெறி வந்துடுது. எப்படியாலும் பீஷ்மர் வந்து பாண்டவர் படையெல்லாம் காலி பண்ணுறாரு. பீஷ்மர்கிட்ட பயங்கர சண்டை போடும்போது பீஷ்மர் திணறார் அப்படியே. எப்போ வரும், எப்போ நேரம் முடியும், எப்போ பொழுது போகும்னு பார்த்துருக்கா. சாயந்தரம் ஆயிடுத்து, எப்போ பொழுது போகும்னு பார்த்துருக்கா. இவன் வந்து பொழுது போகிறதுக்குள்ள பீஷ்மரை ஒரு வழி பண்ணிடணும்னு இவன் நினைக்கிறான், கொண்டு அர்ஜுனன் நினைக்கிறான். அர்ஜுனால கொல்ல முடியாது அவரை அவரை ரத்த விழாராக்கிடுவோம். பீஷ்மரை ரத்த விழாராக்கிட்டு அவன் படையெல்லாம் சதறி ஓடும், பாய்ந்துட்டு ஓடும். அன்றைக்கி சாயந்தரம் டைம் ஆகிடுது. டைம் ஆன உடனே பார்த்து செஞ்சு ஊதினார் கிருஷ்ணன் ஊதின உடனே சண்டை நின்று போடுது. சண்டை நின்று போன உடனே கணக்கு பார்த்தா எக்கச்சக்க கௌரவப்பட காலி ஆகிடும். கௌரவப்பட அன்றைக்கி வந்து மிகப்பெரிய சேதம் கௌரவப்படைக்கு. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருப்பா. 2 பேரும் போயிடுறா. கௌரவப்படைக்கு அன்றைக்கி 3ஆவது நாள் சண்டையில் கௌரவப்படைக்கு பெரிய சேனை இழப்பு. யாரும் சாகலை. நாளைக்கு பார்ப்போம் மீதியை. தேங்க்யூ.